வணக்கம் ரீவிஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாங் ஹேருக்கு எந்தெந்த மாதிரி ஸ்டைல் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். அண்டு இதை வந்து நீங்கள் ஷார்ட் ஹேருக்குமே ட்ரை பண்ணலாம். நான் இங்கே வந்து ரொம்ப பெரிய லாங் கேப்பாக போட்டு ட்ரை பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைலும் கூட. அண்டு உங்களுக்கு பார்ட்டி எங்கேயாச்சும் போகிறீங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போகிறீங்க அப்படின்ற போது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஹேரை நல்ல சிக் எடுத்துக்கோங்க. சிக் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும். நீங்கள் சிக்கோட ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னா வந்து அது நீங்கள் திட்டாக ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா உங்கள் ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கோங்க ஈவனாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் சீரம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைடு பார்ட்டிஷன் எடுக்கணுமோ அந்த சைடு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இதே மாதிரி தான் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த சைடு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கேருந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் அங்கே மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் விட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியாட்டினா கூட உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். ஸோ அந்த மாதிரி ஹேர் எடுத்துகிட்டு அங்கேயும் நல்லா சிக் எடுத்துக்கோங்க. சிக் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ட்விஸ்ட்டு தான். ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாமே நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ரொம்ப இறுக்கி பிடிச்சி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து வால்யூமினஸாக இருக்க மாதிரி தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் பேக் கோம்பிங் வந்து பண்ண தேவை கிடையாது. ஸோ இதுவே வந்து நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா நல்லா வால்யூமினஸாக தெரியும். அண்ட் இந்த சைடு உள்ள ஹேரையுமே அதே மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் பின்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிக்டாக் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிக்டாக் கிளிப்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுன்றதுனால நீங்கள் சின்ன ஹேர் பின்ஸ் யூஸ் பண்ணி நல்லா உங்கள் ஹேரை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது வந்து ஈஸியாகவும் உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து கலராது, ரொம்ப நேரத்துக்கும் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹேரை வந்து ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஈக்குவலாக பார்ட்டிஷன் பண்ணால் தான் வந்து அது அழகாக தெரியும். அப்படி இல்லைனா முன்ன பின்னே இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப லீனாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சைடு, இல்லைனா இன்னொரு சைடு வந்து குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவலாக பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு உள்ள பார்ட்டிஷனில் கொஞ்சம் ஹேர் எடுத்து நான் இந்த சைடு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சைடு இந்த ஹேரோட நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கிட்ட இருக்க கொஞ்சம் ஹேர் எடுத்து இந்த சைடு விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து ஒரு பூராஞ்சடை தான். பூராஞ்சடையே வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து பூராஞ்சடை வந்து எப்படி பொண்ணுன்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இருந்துச்சு. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ண வந்து எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. வேறு எதுவுமே கிடையாது. இந்த சைடு உள்ள கொஞ்சம் ஹேரை இந்த சைடு விடணும், இந்த சைடு உள்ள கொஞ்சம் ஹேரை இந்த சைடு விட்டு நீங்கள் பின்னிங்கன்னா வந்து அதுதான் வந்து பூராஞ்சடை. நம்ம நார்மலாக ஜடை போடுவோம்ல அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நெருக்கமாக இருக்கும். அண்டு நீங்கள் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப லீனாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் அடர்த்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அண்டு டக்குன்னு வந்து நீங்கள் ஏதாச்சும் ட்ரெடிஷ்னலாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் வந்து ஹேர் வந்து கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அண்டு உங்கள் லுக்கே வந்து வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி தான் நான் கொஞ்சமாக பண்ணுறேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏரியா விட்டு கொஞ்சம் தான் பின்னிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 50 பைசைக்கு இல்லை 1 ரூபீஸ்க்கு வந்து நார்மலாக ஒரு பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் இருக்கும். பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரப்பர் பேண்ட் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. அது வந்து அவ்வளோவா தெரியாது. இங்கே வந்து எனக்கு அந்த ரப்பர் பேண்ட் கிடைக்காதனால வந்து நான் கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட தெரியும். நீங்கள் அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து இது பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு உங்கள் ஜடையை வந்து நல்லா இப்படி புஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து புஷ் பண்ணாதீங்க, புல் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஹேர் வந்து நல்லா வால்யூமினஸாக தெரியும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு கீழே அதே ஃபார்முலாவை தான் நாங்கள் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் பின்னிக்கிறோம். நம்ம மேலே எப்படி ஜடை போட்டோமோ அதே தான் வந்து நம்ம கீழேயும் அப்படியே தான் எடுத்துகிட்டு வரப்போதும். வேறு எந்த ஒரு ஸ்டெப்பு மாற்றமுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி நல்லா பின்னிக்கோங்க.
இப்போ வந்து அதே மாதிரி கொஞ்சம் ஏரியாவில் வந்து ஜடை பின்னிட்டு அதுக்கப்புறமா வந்து ரப்பர் பேண்ட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இது மாதிரி தான் வந்து உங்கள் ஃபுல் ஹேருக்குமே பண்ண போகிறீங்க. ஸோ லாங் ஹேராக இருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக பின்னிக்கிட்டே போகணும். எனக்கு வந்து லாங் ஹேர் தான். ஸோ ஷார்ட் ஹேராக இருக்கும்போது இந்த லென்த் இருக்குல்ல, நம்ம ஒரு ரப்பர் பேண்டுக்கும் இன்னொரு ரப்பர் பேண்டுக்கும் உள்ள லென்த் இருக்குல்ல, அதை வந்து ஷார்ட் ஹேராக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு பண்ணும்போது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்கள் ஹேர் வந்து நல்லா வால்யூம்னஸாக இருக்க மாதிரி தெரியும். அண்டு கொஞ்சம் அடர்த்தியாகவும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கே அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹேரை வந்து வெளிவாக்கில் வந்து நல்லா புல் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும், ரொம்ப வந்து லீனாக இருக்க மாதிரி தெரியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா அலங்கரிக்கணும், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக விற்கும் கிளிப்ஸ் மாதிரி. ஐ மீன் கிளிப்ஸ் மாதிரி இல்லை, இது பேர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஸ்டிச் மீன்ஸ் அது அப்படியே எடுத்து நீங்கள் குத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அந்த நாப் வந்து கீழே இருக்கிறது வந்து ரொம்ப நீளமாக இருக்கா, ஸோ அதனால் வந்து என் ஹேரில் வந்து கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. இதிலே வந்து நீங்கள் ஷார்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஹேரை வந்து நல்லா ட்ரெடிஷ்னலாக வந்து அலங்கரிச்சிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வந்து கிராண்டாக தெரியும். உங்கள் ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து நான் ப்ளைனாக வந்து காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் அலங்கரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.